உங்களுடைய ஒட்டுமொத்த அரசாங்கம், திமுக அரசாங்கம், இந்த விடியா திமுக அரசாங்கம் தான் வேஸ்ட். வேறு எதுவுமே கிடையாது. தமிழகத்தில் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் முதலத்தும் நான் வருது இந்த திமுக அரசாங்கம் தான் வேஸ்ட். அதே போன்று அவர்களுக்கு யூக்கலாக, இந்த வேஸ்ட்டுக்கு யூக்கலாக பார்த்தீங்கன்னா ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு நாடாளுமன்ற விதத்தில் எப்படியெல்லாம் மக்களுக்கு பணியாற்ற வேண்டும் என்று தெரியாத விதத்தில் 5 வருஷம் கடத்தி இருக்கக்கூடிய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக, ஒட்டுமொத்தமாக எந்த திட்டத்தையும் கொண்டு வராத ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக, நம்முடைய உரிமைகளுக்காக குரல் கொடுக்காத ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர். இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அப்லேட் போர்டு மூடப்பட்டது. அதுக்கு காரணம் இவர் தான். மத்திய அரசாங்கம் கிட்ட இவங்க கோரிக்கை வைக்கல, மத்திய அமைச்சர் போய் சந்திக்கல, அவங்க மூடிட்டாங்க. அதே போன்று ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சார்ந்து ஹாஸ்பிட்டல்ஸ் எதுவுமே கொண்டு வரல. நேஷனல் ஸ்டாஃப் வேஜிங் நான் 140 கோடி ரூபாய் கொண்டு வந்தேன் நான். ஸோ இதெல்லாம் நான் எடுத்துக்கூடிய நடவடிக்கை. அவங்க ₹1 கூட ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சார்ந்து நம்முடைய சென்னைக்கு வந்து சவுத் சென்னைக்கு பொறுத்தவரை அவங்க கொண்டு வரல. அதே போன்று சிஎம்ஆர்எல் அவங்க மத்திய அரசாங்கம் நிதி ஒதுக்கலைன்னா அது குறித்து பேசியிருக்கணும், நகர்ப்புறத்துறை அமைச்சரை சந்திச்சிருக்கணும். அதனால அவங்க சந்திக்காதனால மத்திய அரசாங்கம் அதோட நிதியை ஒதுக்கல. அதனால என்ன ஆச்சுன்னா அந்த ரயில்வே லைனை பொறுத்தவரை, சிஎம்ஆர்எல் லைனை பொறுத்தவரை ஷார்ட் பண்ணிட்டாங்க, 5 ஸ்டேஷனும் மூடிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் எம்ஆர்டிஎஸ் பறக்கன் ரயில் திட்டம், வேளச்சேரி சென்ட் தாமஸும் பறக்கன் ரயில் திட்டம், அதுக்கு எந்த வித நடவடிக்கை எடுக்கல. 18 மாதங்களுக்குள்ள இயற்கையாகவே முடிச்சிருக்கலாம் அந்த ப்ராஜெக்ட், 5 வருஷமா முடிக்கல. ஸோ இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற போது இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஒட்டுமொத்த செயல்பாடும் வேஸ்ட். ஸோ இந்த நாடாளுமன்ற உறுப்பினரோட ஒட்டுமொத்த செயல்பாடும் வேஸ்ட்டு, ப்ளஸ் திமுக அரசு அதனுடைய நிர்வாகம் ஒட்டுமொத்தமாக வேஸ்ட்டு. ஆகும்போது இவங்க தான் டோட்டலி வேஸ்ட். சார், இப்போ நீங்கள் பண்ண திட்டங்களை பட்டியலிட்டு சொல்கிறீங்க. பாஜக வேட்பாளர் சொல்கிறாங்கன்னா தென்சென்னை பாஜக வேட்பாளர், திமுக வேட்பாளர் எதுவும் பண்ணலை. அது முன்னாடி இருந்த அதிமுக வேட்பாளரும் தென்சென்னைக்கு திட்டங்களும் பண்ணணும். நான் பட்டியலிட்டு சொல்கிறேன். நான் இதுக்கப்புறமா அக்காவுக்கு புரியலன்னா அவங்களுக்கு எப்போதுமே புரியாது. தொகுதி பற்றி தெரியாத ஒரு நபராக இருக்கிறாங்க, வேறு எதுவுமே கிடையாது. அவங்க சொல்கிறாங்க சென்ட்ரல் இன்ஸ்டியூட் பிளாஸ்டிக் இன்ஜினியரிங் டெக்னாலஜி நான் கொண்டு வந்ததாக சொன்னேன்னு சொல்கிறாங்க. நான் என்ன சொன்னேன்? சென்ட்ரல் இன்ஸ்டியூட் பிளாஸ்டிக் இன்ஜினியரிங் எப்பயோ வந்தது, அதில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் இந்திய நாட்டுக்கு ஹெட் குவார்ட்டர்ஸ் சிப்பெட் நம்முடைய சென்னையில் இருக்க, நம்முடைய சவுத் சென்னையில் இருக்கின்ற நம்முடைய சைதாப்பேட்டில் இருக்குது. அதை மத்திய அரசாங்கம் என்னுடைய காலகட்டத்தில் டெல்லிக்கு மாற்றணும் என்று முடிவு செய்கிறது. அப்போ என்ன ஆகும்? டெல்லிக்கு மாற்றினா அது உரிமை. ப்ளஸ் இன்னொன்று விஷயம் என்னன்னா, ஃபண்டிங் பொறுத்தவரை எப்போதுமே வருஷம் வருஷம் நம்மளுக்கு 80 கோடி 90 கோடின்னு கிடைக்கும். ஆனால் இப்போ என்ன ஆகிடும்னா, ஹெட் குவார்ட்டர்ஸ் டெல்லிக்கு மாற்றினா கிட்டத்தட்ட ஒரு 5 கோடி 6 கோடி தான் கிடைக்கும். இதனால நம்ம ஒட்டுமொத்தமாக இண்டஸ்ட்ரீஸ் இதனால பாழாகிடும். ஏன்னா இங்கே நம்ம கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இயங்கி கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அங்கே படிக்கின்ற மாணவர்கள் அவங்க இன்டர்ன்ஷிப்காக போவாங்க. அங்கே படிக்கின்ற ப்ரொஃபஸர் ஏதாவது ஒரு கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் பிரச்சனைனா அங்கே போய் அவங்க தீர்த்து வைப்பாங்க. ஸோ இதெல்லாம் நன்கு உணர்ந்து தான் ஒரு பார்லிமெண்டேரியனோட ரோலை நன்கு உணர்ந்து தான் பேருந்து அண்ணா வழியிலே உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக குரல் கொடுத்து பாராளுமன்றத்தில் வலியுறுத்தி அமைச்சரை சந்தித்து அதை தடுத்து நிறுத்தினேன். இது தெரியாமல் அக்காவுக்கு ஒரு புரிதல் இல்லை. அவங்க புரிஞ்சிருந்தாங்கன்னா சிப்பெட்டு நான் தான் கொண்டு வந்தேன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அது இருக்கிறது கேலிக்குத்தான விஷயம். நான் உரிமைகளாக குரல் கொடுத்து அதை நான் தடுத்து நிறுத்தினேன். ஹெட் குவார்ட்டர்ஸ் சிப்பெட்டு டெல்லிக்கு மாற்றுவது நான் தடுத்து நிறுத்தினேன். அக்கா புரிஞ்சுக்கிட்டு பேசணும்.